நீங்களே சொன்னீங்க அறுவருக்கு தகுந்த உறவு. அது ரொம்ப லேசான வார்த்தை. நீங்க சொன்ன வார்த்தை ரொம்ப லேசான வார்த்தை. அசிங்கமான உறவு, காற்று உராடித்தனமான உறவு, பல வார்த்தைகளை அதற்கு சேர்க்கப்படணும். ஆக அதை சிந்தித்து பார்ப்பதற்கே மனசை கூசுகிறது. சேஃப். நான் என்ன ஆடை வேணா போட்டு போகலாம், எனக்கு நடக்காத வரைக்கும் நான் சேஃபு. என் குழந்தைக்கு நடக்காத வரைக்கும் நான் தைரியமா பேசலாம். நீ கரெக்டாரு, நான் கரெக்டாருன்னு அட்வைஸ். இந்த மாதிரி சூழல்ல யாருக்கும் விதிவிலக்கு கிடையாது. ஹார்மோன் அண்ட் என்விரான்மெண்டல் ஃபேக்டர். அப்ப இத்தனையும் சேர்ந்துதான் வந்து ஒரு மனிதனுடைய செக்ஸுவல் உணர்வுகளை தீர்மானிக்குது. குடி எப்படி நோயின்னு நம்ம சொல்றோம். அப்ப இந்த லெஸ்பியனா திங்க் பண்றது ஒரு நோய் தான். வெல்கம் பேக் நண்பர்களே. மிக சுவாரஸ்யமாகவும் அதே நேரத்துல ஒரு கவலையான ஒரு விஷயத்த பகிரக்கூடிய ஒரு சூழலாகவும், அதே நேரத்துல இன்னைக்கு நமக்கு மத்தியில நிலவக்கூடிய மிக பயங்கரமான, அதே நேரத்துல அலட்சியமாக கடந்து போகக்கூடிய பல விஷயங்களை, சமூக சீர்கேடுகளை வச்சு நம்ம இன்னைக்கு அலசி ஆராய்ஞ்சிட்டு இருக்கிறோம். அது சம்பந்தமான பல எக்ஸ்பர்ட்ஸ் நம்மளோட இன்னைக்கு இருந்துட்டு இருக்காங்க. மது பற்றியான விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பார்த்தோம். இன்னைக்கு அடுத்ததாக இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம், நண்பர்களே, இன்னைக்கு வந்து நிறைய வெளியே தெரியாம தடுக்கிறது எப்படிங்கிற அதுக்கான வழியும் தேட முடியாம, நான் அதே நேரத்துல பல மேல்நாட்டுடைய மோகத்தினாலேயோ அல்லனா வந்து தன்னுரிமைங்கிறவுடைய இந்த சுய உரிமை விஷயங்கள்னாலேயோ இன்னைக்கு தவிர்க்க முடியாத, தடுக்க முடியாத, வேகமாக வளர்ந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப பயப்பட விஷயம், லெஸ்பியன் அல்லது வந்து ஆணும் ஆணும் பெண்ணும் பெண்ணும் உறவு அப்படிங்கிறக்கூடிய ஒரு நிலம். இன்னைக்கு வெளியில நீங்க சினிமால பார்க்கலாம், அல்லது செய்தியாக பார்க்கலாம், இல்லைன்னா காது வழியாக நீங்க கேட்கலாம். அப்ப நம்மளுக்கு அந்த உறவு, அந்த உணர்வுகள் ஏற்படாது. தன்னுடைய குடும்பத்துல தன்னுடைய மகனாக, தன்னுடைய சகோதரனாக, தன்னுடைய பிள்ளையாக இத நிலையை பார்க்கும்போது அவர்களுடைய உணர்வுகள் உரிமையாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழல் இன்னைக்கு சமூக பார்வையில் இருந்துட்டு, அதை பத்தி தான் நம்ம விவாதிக்க இருக்கிறோம். நண்பர்களே, அதோட முதல் துவக்கமாக டாக்டர் அபிமுகம் அவர்கள் தான் இருக்காங்க. சார், மிக மிக அறிவுறுக்கத்தக்க உறவுன்னு தான் இதை வந்து நாங்க பட்டியலில் சேர்க்கப்பட்டிருந்தது ஆரம்ப காலத்துல. இந்திய நியமனங்கள்ல தடை செய்யப்பட்டிருந்தது. அறிவுறுக்கத்தக்க ஒரு உறவு முறைன்னு சொல்லப்பட்டது, தண்டனையும் குற்றமாக இருந்தது. இப்போ ஒரு விவாதத்துக்கு பிறகு இன்னைக்கு அனுமதியே கொடுக்கப்பட்டு இன்னைக்கு வந்து ஆணும் ஆணும் பெண்ணும் பெண்ணும் திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு இது எல்லா மத ரீதியாகவும் தடுக்கப்பட்ட விஷயமாக இருக்குது. இது சொல்ல போனா காலகாலமா இருந்த ஒரு விஷயமாகவும் இருந்திருக்கு. இன்னைக்கு வந்து அதோடைய அளவு வந்து மிக வேகமான வீச்சாக பார்க்க. இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க ஒரு மருத்துவரா, நீங்க சாமானியமான மக்களை தாண்டி மருத்துவரா நீங்க அதை பார்க்க, அதில் இருக்கக்கூடிய கேடுகள் இது மாதிரியாக இருக்கிறது. பொதுவாக இந்த உளவியலாக சமூகம் எப்படி நீங்க பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? ஒருவாள் உறவு, ஹோமோசெக்சுவாலிட்டி, நீங்களே சொன்னீங்க அறுவருக்கு தகுந்த உறவு. அது ரொம்ப லேசான வார்த்தை. நீங்க சொன்ன வார்த்தை ரொம்ப லேசான வார்த்தை. அசிங்கமான உறவு, காற்று உராடித்தனமான உறவு, பல வார்த்தைகளை அதற்கு சேர்க்கப்படணும். ஆக அதை சிந்தித்து பார்ப்பதற்கே மனசை கூசுகிறது. ஆனால் அந்த உறவை வானவில் என்று அழைக்கிறார்கள். வானவில் என்று அதற்கு அழைக்கிறார்கள். அவர்கள் தெருவிலே கோஷம் போட்டுக் கொண்டு போகிறார்கள், ஊர்வலமாக செல்கிறார்கள், பத்திரிகை நடத்துகிறார்கள். அவர்களுக்கு ஆதரவாக எல்லா பத்திரிகைகளும் எழுதுகின்றன. எனக்கு தெரிந்தவரை யாருமே இந்த ஒருவாள் உறவுக்கு எதிராக எழுதிய எந்த பத்திரிகையும் நான் பார்க்கவில்லை. தனி மனித உரிமை என்ன பார்க்கிறேன். அதாவது ஒன்று, மை பாடி மை ரைட்ஸ், மை பாடி மை ரைட்ஸ். அதான் அவங்களுடைய கோஷம். என்னுடைய உடம்பு என்னுடைய உரிமை, நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படிங்கிறதா அந்த அதுக்கு பின்னாலே உள்ள ஒரு இது வந்து இருக்கு. இப்ப நாம எழுப்புகிற ஒரு கேள்வி, உரிமைக்கும் ஒரு கட்டுப்பாடு உண்டா இல்லையா?
சுதந்திரத்திற்கு ஒரு வரையறை உண்டா இல்லையா? வரையறையற்ற சுதந்திரம், அப்சல்யூட் ரைட் என்று உலகத்தில் ஏதாவது உண்டா? கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது. பாராளுமன்றம் எதுவும் பேசலாம் என்று சொல்லுகின்ற ஒரு இடம்தான் பாராளுமன்றமும் சட்டமன்றமும். ஆனால் அங்கே கூட அவைத்தலைவருக்கு சில குறிப்புகளை நீக்குகிற அதிகாரம் உண்டு, நீக்குகிற அதிகாரம் அவருக்கு உண்டு. இதெல்லாம் அன்பார்லிமெண்டரி வேர்ட்ஸ் என்று சொல்லி நீக்குகிற அதிகாரம் உண்டாங்க. எல்லாரும் சொல்லுகின்ற ஒரு அடிக்கடியா சொல்லுகின்ற ஒரு ஓமை, ஒருவன் தெருவில் கையை வேகமாக வீசிக்கொண்டு சென்றான். அவனுடைய கை தன்னுடைய மூக்கில் ஏற்பட்டது. கேட்டான், என்னப்பா எப்படி போற? நீ என்ன சுதந்திரம் நான் வீசிக்கொண்டு போவேன், நீ யார் கேட்பதற்கு? என் மூக்கு ஆரம்பமாகும் இடம் உன் சுதந்திரம் முடிவடையும் இடம். என் மூக்கு ஆரம்பமாகும் இடம் your liberty ends where my nose begins. அது மாதிரி எல்லாத்துக்குமே அப்சல்யூட் ஃப்ரீடம்னு உலகத்துல கிடையவே கிடையாது. There is no absolute freedom at all. இந்திய அரசியல் சாசனத்துல பாருங்க, the freedom of conscience, freedom to practice propagated religion சொல்லிட்டு subject to public morality, order and peace. Subject to public morality, order and peace. பொது அமைதிக்கும் ஒழுங்குக்கும் உட்பட்டுத்தான் எதையுமே செய்ய வேண்டும். உரிமை என்ற பெயராலே நீங்கள் நிர்வாணமாக தெருவுக்கு வர முடியுமா? உரிமை என்ற பெயராலே 4 சுவர்களுக்குள் செய்கிற காரியத்தை எல்லாம் நடுத்தரவில் செய்ய முடியுமா? அவர்கள் மனைவியாகவே இருக்கட்டும், கணவன் மனைவியாகவே இருக்கட்டும், செய்கின்ற காரியத்தை நடுத்தரவில் செய்ய முடியுமா? செய்ய முடியாது. ஆக முதல்ல அதை தெளிவாகும். மை பாடி மை ரைட், எல்லாத்துக்கும் வரையறை உண்டு. வரையறையற்ற சுதந்திரம் என்று உலகத்தில் எதுவும் கிடையாது. அடுத்ததாக யோசிக்க வேண்டியது, இது மனித இயற்கைக்கு எதிரான முதல் விஷயமா, மனித இயற்கைக்கு எதிரான. இறைவனோ அல்லது இயற்கையோ நீங்கள் எந்த பெயராலும் வைத்துக் கொடுக்க 2 இனங்களை ஏற்படுத்தும். அது வெவ்வேறு குணமுடைய, அனடாமிக்கலி, பிசியாலஜிக்கலி அண்ட் சைக்காலஜிக்கலி டிஃபரெண்ட் இல்லையா? ஆணும் பெண்ணும் இப்படி 2 இனங்களை உடல் ரீதியாகவும் உடல் இயக்க ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் மாறுபட்ட 2 இனங்களை ஏன் படைக்க வேண்டும்? ஆணும் வாழலாம், பெண்ணும் வாழலாம். ஒரு இனம் போதுமே, ஒரு இனம். இன்றைக்கு உலகத்தில் பிரபஞ்சத்தினுடைய எல்லாமே ஜோடிகளாகத்தான் படைக்கப்பட்டது. குரான் அது மிக தெளிவா சொல்லுது, நாம் அனைத்தையும் ஜோடியாகவே படைத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறது. ஆகவே விலங்குகளும் ஜோடியாக இருக்கின்றன, தாவரங்களும் ஜோடியாக இருக்கின்றன இல்லையா? அப்படி படைத்திருக்க இவர்கள் என்ன அதை புறந்தள்ளி விட்டு மனித இயற்கைக்கு எதிரான ஒரு காரியத்தை செய்து கொண்டு இவர்கள் இதை நியாயப்படுத்த முயற்சிக்கிறார்கள். 3வதாக அவர்கள் சொல்வது, இது எங்கள் மரபணுவில் இருக்கிறது. இது ரொம்ப கே ஜீன் எங்க இதுல இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ நிறைய விஷயங்கள் ஜீன்ல தான் இருக்கு. டயபெட்டிஸ் ஜீன்ல தான் இருக்கு, கேன்சர் ஜீன்ல தான் இருக்கு இல்லையா? கிளப்டோமேனியான்னு சொல்றாங்க, திருடுறது, அது எதுல இருக்கு? ஜீன்ல தான் இருக்கு. எல்லாம் ஜீன்ல தான் இருக்கு. ஜீன் மேல பழிய போட்டுட்டு எல்லாத்தையும் இவர்கள் நியாயப்படுத்திக்கிறார்கள். அப்புறம் அவற்றையும் நியாயப்படுத்தி விடுங்க, எல்லாம் திருடுறானா, ஜீன்ல இருக்குப்பா, திருடுறான், நீ அவனை போய் எடுத்து கைது பண்ற சொல்லி முடிச்சிடுங்க. ஆக இந்த விளையாட்டெல்லாம் கூடாது. நாங்க படிச்ச காலத்துல, மருத்துவ கல்லூரியில் படித்த காலத்தில் ஃபாரன்சிக் மெடிசின், அது சோசியல் அண்ட் பிரிவென்டிவ் மெடிசின்ல இதெல்லாம் எந்த கேட்டகரியில் இருந்ததுன்னா, பெர்வர்டட் செக்ஸ், வக்கர புத்தி உள்ள உணர்வுகள், அதுக்கு கீழே தான் கே, லெஸ்பியனிசம் இல்லையா, சேம் செக்ஸ் உறவு, வெஸ்டியாலிட்டி, விலங்குகளோட தொடர்பு, வெஸ்டியாலிட்டி, இன்செஸ்ட் நெருங்கிய உறவு, தாயும் மகனும் சகோதரனும் சகோதரியும், இதுல இன்செஸ்ட் சொல்லுவோம். இதெல்லாம் எதுக்கு எந்த பட்டியல இருந்ததுன்னு சொன்னா, பெர்வர்டட் செக்ஸ் எந்த ஒரு பட்டியல் இருந்தது, அது குற்ற பட்டியலே இருந்தது. நமது நாட்டில் ஐபிசி 377 மூலமாக அவையெல்லாம் தடை செய்யப்படும். இப்போ இந்த ஒருவாழ் உறவுக்காரர்கள் வழக்கு தொடுத்து சுப்ரீம் கோர்ட்ல என்ன முடிவாயிருக்கு,
ஒருபால் உறவு வைத்துக் கொள்ளலாம். சர்ச்சை எங்க நிக்குதுன்னா, ஒருபால் திருமணம் கூடுமா கூடாதா, அங்க நிக்குது இப்ப பாயிண்ட். ஒருபால் திருமணம் கூடுமா கூடாது, ஒருபால் உறவு வைத்துக் கொள்ளலாம். ஒருபால் திருமணம் கூடுமா, திருமணத்தின் மூலமாக சாதாரணமாக எல்லா தம்பதிகள் கிடைக்கக்கூடிய உரிமைகள் எல்லாம் அவர்களுக்கு கிட்டுமா, பாகப்பிரிவினை கிட்டுமா, அது கிட்டுமா, இது கிட்டுமா, இன்சூரன்ஸ் கிட்டுமா, இங்கதான் நிக்குது. எனக்கு ஒண்ணும் புரியல. எனக்கு இதுக்காக வந்து எதிர்த்து பேச வேண்டிய அளவுக்கு நாம் ஆளாகி இருக்கிறோம். நான் பேரை சொல்ல விரும்பல. உலகத்திலே மிகப்பெரிய ஒரு மத தலைவர், கோடிக்கணக்கான மக்களால் பின்பற்றப்படுகின்ற ஒரு மத தலைவர் இது பச்சை கொடி காட்டினார். பச்சை கொடி காட்டி எப்படித்தான் அவர் காட்டினாரோ எனக்கு புரியல. எப்படி இருக்க முடியும்? அவர் சொல்கிறார், as long as he is faithful to our church, okay அப்படிங்கிறார். ஆக இந்த அளவுக்கு ஒரு கேவலமான, அசிங்கியமான, ஒரு அருவருப்பான ஒரு உறவு எல்லோராலும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிலையை நோக்கி போய்கொண்டிருக்க. இதை பற்றி பேசுவதற்கு ஆட்கள் இல்லை. அவங்க சார்பில் பேசினா ப்ரோக்ரஸிவ், அவங்களை எதிர்த்து பேசினா ரெக்ரெசிவ். இப்படி இருக்க நிலைமை போயிட்டு இருக்கு. கடைசியாக விஞ்ஞானத்தினுடைய துணையும் சரி எடுத்துக்கிட்டாங்க. அவங்க மரபணு இருக்கு, அது இது எல்லாம் இதெல்லாம் 1970க்கு பிறகுதான் வருகிறது. நன்றாக புரிந்து கொள்ளுங்க. அதற்கு முன்னால் உள்ள பாட புத்தகங்களில் எல்லாம் இது வந்து ஏற்றுக்கொள்ள, எல்லா சைக்காட்ரிஸ்டுகளாலும் இது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இது ஒரு இண்டஸ்ட்ரியாக உருவெடுத்திருக்கிறது. கே கிளப்ஸ், கே இண்டஸ்ட்ரி, அதுக்கென்ற கே விடுதிகள் எல்லாம் உருவாக்கப்பட்டாச்சு. ஆக அதை ப்ரொமோட் பண்ணணும். எப்படி உலக அழகி போட்டி ஒரு இண்டஸ்ட்ரியாக உருவெடுத்து அதை ப்ரமோட் பண்றதுக்கு இத்தனை போட்டிகள், அதுகள் இதுகள் என்று நடத்தி கொண்டிருக்கார்களோ, அது போல இந்த ஒருபால் உறவும் ஒரு இண்டஸ்ட்ரி. அதை ப்ரமோட் பண்ணுவதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிற போது நமக்கு மிகவும் வேதனை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதை இப்போது எதிர்த்து பேச வேண்டிய நிலைக்கு நம்மை தள்ளிவிட்டார்களே என்றெல்லாம் நாம் யோசிக்க வேண்டும். ஆகவே இது ஒரு மிக ஆபத்தானது. முதலாவதாக இதனால் நோய்கள் பரவும். குறிப்பாக வெட்டத்தலங்களில் உள்ள நோய்கள். அதை நான் விரிவாக பேசினால் இந்த இடத்துல பேச முடியாது, குழந்தைகளை வைத்து நான் பேச முடியாது. பாலியல் நோய்கள், வெட்டத்தலங்களில் பரவுகின்ற நோய்கள் இருக்கின்றன. எய்ட்ஸ் அதிகமாக அவர்கள் மூலமாக பரவுகிறது. ஒருபால் உறவுக்காரர்கள் மூலமாகத்தான் எய்ட்ஸ் நோய் பரவுகிறது. சரி, ஒருபால் உறவுக்காரர்கள் ஏதாவது ஒருபால் உறவுக்காரர் ஆயிட்டால் இனப்பெருக்கம் ஏது? அதுக்கு அவர் சொல்லுகின்ற போது தத்து எடுத்துக் கொள்வார்களாம். இவங்க குழந்தைய பெற்றுக்க மாட்டாங்களாம், எவனோ ஒருத்தன் குழந்தைய பெற்றுக் கொடுக்கணுமா, இவங்க எடுத்து வளர்ப்பாங்களாம். இப்படி இருக்கு கதை. இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆக it is a totally a perverted sex. Totally மனிதனுடைய செக்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து, அந்த வெறி வளர்ந்து இன்ப நுகர்ச்சி என்று சொல்லிக்கிறோம், ஹெடோனிசம் என்று சொல்வார்களே. ஆக இது அனுபவிச்சாச்சு, இதுக்கு மேல என்ன என்று இப்படியே போய் கடைசியில எங்க வந்து நிக்கிறான் பாருங்க. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இன்னும் கொஞ்ச நாளில் விலங்குகளோடு தொடர்பு வைப்பதும் அனுமதிக்கப்படும். ஏற்கனவே இன்செஸ்ட் என்று சொல்லக்கூடிய நான் சொன்னேனே, நெருங்கிய உறவோடு தொடர்பு வைத்துக் கொள்வது ஐரோப்பாவிலே ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ் அனுமதிக்கப்பட்ட விஷயம். ஆக மனிதன் எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து போய்கொண்டிருக்கிறான். ஒரு துறையிலே விஞ்ஞானத்திலே எங்கேயோ பறந்து போய்கொண்டிருக்கிறான் இல்லையா? ஒரு துறையிலே எங்கேயோ மனிதனுடைய, ஆனா இன்னொரு துறையிலே அகல பாதாளத்திற்கு அவனுடைய ஒழுக்கத்தினுடைய வீழ்ச்சிக்கு ஒரு அளவு கூட இல்லை என்று சொல்வதும், அந்த ஒழுக்க வீழ்ச்சியை பற்றி பேசுவதை கேவலமாக எண்ணுவதும், ஒழுக்க வீழ்ச்சியை ஆதரித்து பேசுவதை முன்னேற்றம் என்று கருதுவதும் மிகவும் அதிர்ச்சியாக இருக்கு. ஆகவே நாம் அதை நீங்க சரியாக சொன்னீங்க ஆரம்பத்துல, நம்ம குழந்தை அதில் ஈடுபட்டா என்னவாகும்? அது கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா நம்மளுடைய நாம் பெற்ற குழந்தை இந்த ஒருபால் உறவில் ஈடுபட்டால் நாம் அதை ஏற்றுக்கொள்வதற்கு நாம் தயாரா? நம்ம எத்தனை பேர் சந்தோஷமா ஏற்றுக்கொள்வது, எத்தனை பேர் தயாரா இருக்கும் சொல்லுங்க. ஆகவே இது ஒரு மிகவே ஆபத்தான நோய். சமுதாயத்தில் யாரும் இதை பற்றி அதிகமாக கவலைப்படுவதும் இல்லை, இதை பற்றி அதிகமாக பேசுவதும் இல்லை. குறிப்பாக எனக்கு கவலை தருவது ஆன்மீக தலைவர்கள் மௌனம், கனத்த
கனத்த மௌனமா கள்ள மௌனமா எனக்கு புரியல, எந்த வார்த்தையை பயன்படுத்துவது என்று எனக்கு தெரியவில்லை. இவ்வளவு பெரிய கேடான விஷயத்தை குறித்து ரொம்ப சாதாரணமாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்களே. ஒரு ஆன்மீக நாடு என்று பெருமையாக நாம் பேசிக் கொள்கிறோம் இல்லையா? ஆன்மீகம் வளர்ந்த நாடு, ஆன்மீகம் தலைக்கின்ற நாடு என்று பெருமையாக நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். உலகத்துக்கே வழிகாட்டுகின்ற நாங்கள் தான் விஸ்வகுரு என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழலில் இந்த மாதிரி ஒரு அசிங்கம் நடக்குது, இதை பற்றி பேசுவா இல்லையா? ஆகவே நாம் இந்த சமயத்தில் இதை பேசித்தான் ஆக வேண்டும். விவாதங்கள் அவசியம். ஆம், இதை பற்றிய கதை என்ன நினைத்தாலும் சரி, நம்மை அவர்கள் எந்த பட்டியலில் சேர்த்தாலும் சரி, எந்த பட்டியலையும் சேர்த்துக்க, எங்களை முன்னேற்றம்னாலும் சரி, பின்னேற்றம்னாலும் சரி, என்ன ஏற்றம் சொன்னாலும் சரி, என்ன இறக்கம் சொன்னாலும் சரி, இது ஒரு காட்டு மிராண்டித்தனமான மனித சமுதாயத்தை அழிக்கின்ற ஒரு பழக்கம் என்பதனை நாம் ஆதாரப்பூர்வமாக நிரூபித்திருக்கிறோம். விஞ்ஞானத்தை தேவையில்லாமல் விஞ்ஞானத்தை தொடங்கி அழைக்கிறார். விஞ்ஞானத்தில் அதற்கு எந்த ஆதாரம், எல்லா சைக்காட்ரிஸ்டுகளும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. எல்லா சைக்காட்ரிஸ்டுகளும் அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. எல்லாரும் ஏற்றுக்கவில்லை. இவர்கள் வம்படியாக சைக்காட்ரிஸ்ட் கான்பரன்ஸ்ல போய் சண்டை போட்டாங்க. இந்த ப்ரோ லாபி, சேம் செக்ஸ் லாபி ஒரு சைக்காட்ரிஸ்ட் கான்பரன்ஸ் போட்டு சண்டை போட்டு அந்த தீர்மானத்தை பாஸ் பண்ணி அதை இது மரபணுல உள்ளதா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இட் இஸ் நாட் அக்செப்டட் பை ஆல் சைக்காட்ரிஸ்ட். ஆகவே இது ஒரு அசிங்கமானது, அருவருப்பானது என்பதை மக்களுக்கு நாம் சொல்லியாக வேண்டும். சரி, மரபணுல இருந்து சரி பண்ண முடியாதா? ஏன் பண்ண முடியாது? டயபெட்டிஸ் மரபணுல இருக்கு, சரி பண்ண முடியுது. அது போல இதையும் சரி பண்ணுவோம் இல்லையா? கிளெப்டோமேனியா, திருடுதல் மரபணுல இருக்கு, சரி பண்றோம் இல்ல. அது போல இது கவுன்சிலிங் மூலமாக சரி பண்ணிட்டு போறோம். அடுத்தது கடத்தாம பார்த்துக்கொள்ள மரபணும். எல்லாவற்றிற்கும் வைத்திய முறையில் இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. ஆகவே இவர்கள் இதை நியாயப்படுத்துவதற்கு விஞ்ஞானத்தையும் தங்கள் பக்கம் அழைத்துக் கொண்டு, சட்டத்தின் துணையையும் தங்கள் பக்கம் அழைத்துக் கொண்டு இந்த ஒரு கேவலமான ஒரு அருவப்பான ஒரு காரியத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதை பதவியாக எதிர்க்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. ஏனென்றால் இந்த அருவப்பு நீங்கிட்டுன்னு சொல்லுவீங்க, சமுதாயத்துல சாதாரணமாக அதுவே பழக்கமா பொதுவாக சொல்வார்கள், எல்லா தீமைகளும் சில கட்டங்களை தாண்டி செல்லும் என்பார்கள். ஒரு தீமையின் முதல் கட்டம் அப்போசிஷன், எதிர்ப்பு. எந்த தீமை எதிர்க்கிறதோ இரண்டாவது கட்டம் இம்யூனைசேஷன், அதாவது ஏற்றுக்கொள்வது. எதிர்த்து போகுது, அதனாலதான் எதிர்த்து போகுது, ஏற்றுக்கொள்வது, இம்யூனைஸ்ட். மூணாவது ஜஸ்டிபிகேஷன், அதை ஆதரிச்சு பேசும், அது நியாயப்படுத்தும். மூன்றாவது கட்டத்துக்கு இல்லையா? இப்ப இம்யூனைஸ்ட் ஸ்டேஜில் இருக்கு. இப்போ ரெண்டாவது கட்டத்துக்கு வந்தாச்சு. ரெண்டாவது இந்த நாள் போனா அது இருந்தேங்க, அதெல்லாம் சரிதாங்க, அதான் சொன்னாலும் சொல்லுவோம் யாரு கண்டது. ஆகவே நாம் இதை வலுக்கட்டாயமாக எதிர்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். இதை நாம் அறிவுபூர்வமாக எதிர்ப்போம். வெறும் உணர்ச்சி பூர்வமாக மட்டுமல்ல, அறிவு ரீதியாக, ஒழுக்க ரீதியாக நாம் இதனை எதிர்த்து போராடுவோம். இதனை எதிர்த்து நாம் குரல் கொடுக்க வேண்டும். மௌனமாக இருக்க ஒரு தனி மனிதனுக்கும் இந்த பொறுப்பு இருக்கிறது இல்லையா? சார், தெளிவான முறையில பேசுறாங்க. இப்போ இதே போல இந்த லெஸ்பியன், கேஸ், அது போல தகாத உறவுகள், இதை தாண்டி இன்னும் ஒரு ஆபத்து நோக்கி நம்மை அறியாமலே போய் கொண்டு என்ன மிக முக்கியமான விஷயம் இந்த ஆடைகளை பத்தி. நம்ம அதுக்கு பல டெஃபினேஷன்ஸ் எல்லாம் நீங்க கொடுத்துட்டு இருக்காங்க. உன் கண்ணை மாத்துலாம் சொல்றாங்க, உன் பார்வையை மாத்து, கண்ணை மாத்து, உனக்கு என்ன அதுல இருக்கு போது இல்லை, அதெல்லாம் அவங்க உரிமை சம்மந்தப்பட்டதெல்லாம் பேசிட்டு. இப்போ நீங்க ஒரு சைக்காட்ரிஸ்டா உங்கள்ட்ட கேட்கக்கூடிய விஷயம், ஒரு குழந்தை இருக்கிறது, ஒரு பெண் குழந்தை இருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு ஒரு ஒரு டிசைன் இருக்கு. ஒரு பெண்ணுக்கு ஒரு டிசைன், ஒரு ஆணுக்கு ஒரு டிசைன். அது எந்த மதமாக இருந்தாலும் யாரா இருந்தாலும் டிசைன் ஒன்று இருக்கு. அந்த டிசைன்ல இருந்து இது வரைக்கும் யாரும் மாற முடியாது. உலகம் முடிகிற வரைக்கும், மனித ஒரு உயிர்களை இருக்க வரைக்கும் மாற வாய்ப்பே இல்லை. அப்போ ஒரு டிசைன், ஒரு ஆணு ஒரு பெண், இந்த கூட ஈர்ப்புங்கிறது ஒரு டிசைன்ல உள்ளது சம்பந்தப்பட்ட விஷயம். இப்போ அது குறையனா உனக்கு நீதான் பார்வை மாத்திக்கணும் அப்படிங்கிற விஷயம் இது வெளிப்படையாக பேசப்படுகிறது. ஆனால் டிசைன், அந்த ஈர்ப்பு தான் ஆண் பெண்ணுடைய ஈர்ப்பு, பெண் ஆணுடைய ஈர்ப்புங்கிறது டிசைனர். அதை மாத்தவே முடியாது யாராலையும். அந்த டிசைன் இருக்கிற வரைக்குமே இன்னைக்கு உறவுகள் நீடிக்கும். ஒரு கல்யாணத்துல பொண்ணு பார்க்க போறது, இவருக்கு அந்த பெண் மேல ஒரு ஈர்ப்பே இல்லைன்னா அவன் எங்க பொண்ணு பார்ப்பான்? கல்யாணம் எங்க நடக்கும்? உறவுகள் எங்க நடக்கும்?
வாரிசுகள் எப்படி உருவாகுங்க? இப்போ டிசைன். ஆனா அந்த டிசைனுக்கு மாற்றமா சமூகத்துல இன்னைக்கு ஒரு விஷயத்த பேசப்படுது, விவாத பொருளாக மாறுது. அது அவருடைய உரிமை. அவங்க டவுசர் போடுவோம், ஜட்டி போடுவோம், பிகில போடுவோம், நீ ஏன் பாக்குற? இப்படிலாம் கேள்விகள் நீங்க கேட்கப்படும். இப்போ நீங்க ஒரு உளவியல் ரீதியாக, நீங்க ஒரு சைக்காட்ரிஸ்ட், இந்த மாதிரி ஆடைகள்ங்கிற விஷயத்துல சமூகம் இப்படி பேசப்படுற ஒரு பக்கமாக இருந்தாலும், தனி மனித ஒரு பெண், ஒரு குழந்தை இருந்து இருக்கு, பிறந்த குழந்தையில இருந்து அவருக்கு டவுசர் போட்டு பழகிட்டேன்னா 20 வயசுல அவர் டவுசர் போட்டிருக்கா, அது தெரியாது. ஆனா போட வைத்தது யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. சோ போட வைத்தது யாருங்கிற கேள்வி, அவங்களுக்கான பதில் என்ன? இன்னைக்கு டைம் முக்கியமான ஒரு விஷயம் எடுத்து நம்ம ஒரு பரப்புரை செஞ்சு கொண்டு இருக்கிறோம். ஒழுக்கமே சுதந்திரம். சுதந்திரம் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. சுதந்திரம், ஆனால் அதை வந்து எல்லாருக்குமே அந்த சுதந்திரத்தை பற்றியான ஒரு புரிதல் எப்படி இருக்குன்றதா நம்ம மெயினாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது. நான் பர்வீன் சுல்தானா, சைக்காலஜிஸ்ட், உளவியல் ஆலோசனை பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 10 வருடமாக நான் பண்ணி கொண்டு இருக்கிறேன். இங்கே வந்து சுதந்திரம்ன்றதே வார்த்தையவே தவறாக எடுத்துக்கொண்டு இப்போ பிள்ளைகள்லாம் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. தான் விரும்பியதை விரும்பியவாறு செய்வது தான் சுதந்திரம்ன்ற ஒரு தவறான புரிதல். என்னை யாரும் கேள்வி கேட்க கூடாது, என்னை யாருக்கும் கேள்வி கேட்க உரிமை இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணுறாங்க. அதற்கப்புறமா முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எல்லாத்துக்குமே இறைவன் கட்டமைத்த விஷயமாக இருக்கட்டும், நம்மளுடைய நாடுகளாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, ஒரு பவுண்டரிஸ் இருக்குது, வரையறைகள் இருக்குது. எப்பெல்லாம் வரையறைகள் மீறப்படுகிறதோ அங்கெல்லாம் பிரச்சனை. உதாரணமாக சொல்லணும்னா, நம்மளோட சைனா இந்தியா பார்டர், பாகிஸ்தான் இந்தியா பார்டர், எல்லா கண்ட்ரிலையுமே, கனடா அமெரிக்காவாக இருக்கட்டும், எல்லா நாடுகள்லையும் அந்த பார்டர் எல்லாருமே நாங்கள் சுதந்திரம்னு சொல்கிறாங்க, மேற்கத்திய கலாச்சாரம் பின்பற்றுறோம், எல்லாமே பண்ணுறோன்றாங்க. ஆனால் அவங்கவுங்களோட விதிகளையும் விதிமுறைகளையும் பேணிதான் ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயம். அப்போ எதற்கு சுதந்திரம் இருக்குது, எதற்கு சுதந்திரம் இல்லைன்றத நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய விஷயங்களாக இருக்கிறோம். நீங்கள் முதல்ல இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் அழகாக அட்ரஸ் பண்ணிங்க. திடுதுப்புன்னு ஒரு பிரச்சனை வருது. திடுதுப்புன்னு வரதே கிடையாது. நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம குழந்தைகளுக்கு நமக்கு என்னெல்லாம் கிடைக்கலையோ அதெல்லாம் கொடுக்குறோம். எனக்கு கிடைச்ச விஷயங்கள் நல்ல உறவு முறைகள் இருந்துச்சு, எனக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருந்துச்சு, ஒரு ஒழுக்க முறை இருந்துச்சு, நமக்கு வந்து ஒரு கலாச்சார விஷயம் இருந்துச்சு. இந்தியாவே வந்து பெயர் போனது நம்மளுடைய கலாச்சார இதுக்காக தான். அப்போ அந்த கலாச்சாரம் நம்மளுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருந்துச்சு, அந்த விஷயங்கள் பின்பற்றி கொண்டு இருந்தோம். எல்லாரோடும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம், அக்செப்ட் பண்ணி வாழ்ந்துட்டு இருந்தோம். இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட்டாலே ப்ராப்ளம் இருக்குது. யாரோடையும் நான் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேன். அதுவே வந்து ஒரு உளவியல் ரீதியான ஒரு பெரிய பாதிப்புக்கு உள்ளாகி கொண்டு இருக்கிறோம். அது ஒரு விஷயம். குறிப்பாக நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஓரினை சேர்க்கை, அந்த கே ரிலேஷன்ஷிப்னு சொல்கிறீங்க, அது தனி மனித சுதந்திரம்னு சொல்கிறீங்க. ஆனால் இந்த தனி மனித சுதந்திரத்தினால நான் குடும்ப நல ஆலோசகராக இருக்கனால பல கவுன்சிலிங் செஷன் ஃபாலோ பண்ணுறேன். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கூட நியூஸில் போட்டிங்கன்னா, ஒரு நல்ல அச்சீவ்மெண்ட் ஓரியன்டான பண்ண ஒருத்தர் கூட அரெஸ்டட். பார்த்தீங்கன்னா இந்த ஓரினை சேர்க்கை. அப்போ அக்செப்டட்னு எல்லாமே சொல்கிறீங்க, தனி மனித சுதந்திரம்ன்றீங்க. அப்போ உங்களை மட்டும் பாதிச்சா பரவாயில்ல, அடுத்தவங்களோட வாழ்க்கையை பாதிக்கும் போது அது தனி மனித சுதந்திரம் எங்கே இருக்குது? ஒரு பெண்ணை சமுதாயத்திற்காக நான் கல்யாணம் பண்ணுறேன், எனக்குன்னு ஒரு சோஷியல் இமேஜ் வேணும், அது என்னோட ப்ரைவேட் லைஃப், நான் எப்படி வேணால் இருப்பேன், எனக்கு பிடிச்ச மாதிரி இருப்பேன். ஒரு சொசைட்டிக்கு என்னென்ன வேணுமோ, நான் ஒரு குழந்தைய பெற்றுப்பேன், உன்னை தனியாக விட்டு போயிடுவேன், நான் என்னோட லைஃப்பை ப்ரைவேட்டில் பண்ணிப்பேன். இல்லைனா ரெயின்போன்னு சொல்லிட்டு இப்போ பிள்ளைகள் வாயில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு ஸ்கூலில் கூட ஒரு ஃப்ரெண்டு கூட கை பிடிச்சி போக முடியல, ஒரு யதார்த்தமாக நீ என்ன ரெயின்போவா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த குழந்தைகள் வந்து மன உளைச்சலுக்கு உள்ளாகிறாங்க. அதுங்க என்னன்னே தெரியல. இப்போ ஒரு கஷ்டம் மாதிரி ஒரு மார்க்கெட், சார் சொன்ன மாதிரி அழகாக சொன்னாங்க, அது ஒரு இப்போ ஒரு மார்க்கெட் மாதிரி ஆயிடுச்சு, ஒரு இண்டஸ்ட்ரி மாதிரி ஆயிடுச்சு. அப்போ அந்த குழந்தைகளுக்கு பல வகையான ஒரு மனச்சிக்கல்னால தான் ஒரு சைட் போகுது. ஒரு சைடு நீங்கள் சொல்லலாம் ஜெனட்டிக்கல்னு சொல்லலாம், மரபணு மாற்றங்கள் அதெல்லாம் சொல்லலாம், அது சொன்னால் அதற்கான தீர்வுகள் இருக்குது. ஆனால் பெரும்பாலும் இப்போ வந்து அதை வந்து லிபரைசேஷன் பண்ணுறதுனால என்னென்ன சிக்கல் ஏற்படுதுன்னா, அவங்க பெற்றோரோட அவங்களுக்கு எப்படி உறவு இருந்துச்சு, ஆஸ் அ இண்டிவிஜுவலாக எனக்கு வந்து என்னோட பெற்றோரோட ஒரு உறவு, எனக்கு கிடைக்க வேண்டிய பாசம் பிரியம் ஒரு விஷயம் கிடைக்குது. அப்போ அது கிடைக்காதப்ப
ஒரு தந்தையே இருக்காங்க, ஒரு பாதிப்புல உள்ளாகுறாங்க மன ரீதியாக, இல்ல குடும்பத்துல பிரச்சனை. ஒரு அப்பா மீதான பெரும்பாலும் அம்மாக்கள் செய்யற வேலை என்ன, இல்ல அப்பாக்களோ, எனக்கு அங்க உறவுகள் சரியில்ல, என்னோட ஒரு கப்புல்ல உறவு சரியில்லைன்னா ஒருத்தரோட எமோஷனல் பேக்கேஜை அந்த குழந்தை மீது திணிப்பது. கல்யாணம்னாலே நரகம், ஆண்களே நம்பக்கூடாது. அப்ப அவங்க சமூகத்துல நடக்கக்கூடிய விஷயம், அந்த குறிப்பாக எல்லா பிரச்சனைகளுக்கும் அடித்தளம் பார்த்தீங்கன்னா குடும்பமாக தான் இருக்குது. அந்த குடும்பங்கள்ல நம்ம பார்க்கும்போது அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை அது குழந்தைகளுக்கு கடத்தி வைக்கிறாங்க. அதன் மூலமாக அவங்களோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க பார்க்கக்கூடிய மனிதர்கள் மூலமாக ஏற்படக்கூடிய அனுபவங்களை அவங்க மண்டையில ஏற்றி அதை சைக்கலாஜிக்கல் லென்சஸாக அவங்க பர்சீவ் பண்ணுறாங்க, நடக்கிற விஷயங்கள்லாம் பார்க்குறாங்க. அப்போ நான் வந்துட்டு எனக்கு இந்த ஒரு நீட் இருக்குது, பயாலஜிக்கல் நீட் இருக்குது, ஒரு செக்ஷுவல் நீடு, அதை நான் எப்படி வேணால் எனக்கே வேணுங்கிறத நான் சாட்டிஸ்ஃபை பண்ணிப்பேன்ற மாதிரி ஒரு விஷயத்தை இது பண்ணி இதை நியாயப்படுத்த ட்ரை பண்ணுறாங்க. அதற்காக இந்த இதை அவங்க சௌகரியமாக இருக்குது, கஷ்டம் இல்லை, ஈஸிலி அவைலபிளாக நான் பண்ணிக்கலாம், அதை நியாயமும் படுத்திக்கலாம், என்னால் எதிர்பாலனத்தை சமாளிக்க முடியாது. அதுவே வந்து ஒரு பெரிய சைக்கலாஜிக்கல் ட்ராமாவை வந்து நம்மளுக்கு விஷுவலைஸ் பண்ணுது. இது ஒரு விஷயம் பயங்கரமான ஒரு ஆபத்தை வந்து நமக்கு வந்து கண் முன்னாடி காமிக்குது. சரி, இப்போ உடை சுதந்திரம்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பேசுகிறாங்க. நம்ம வீட்டில் ஃபஸ்ட்டே வந்து நம்ம குழந்தைகளுக்கு என்னெல்லாம் கொடுக்குறோமோ அதை தான் குழந்தைகள் யூஸ் பண்ண பழக ஆரம்பிக்குது. அதை ஒரு கல்ச்சுரல் நார்ம்ஸாக அவங்க வீட்டோடைய அவங்கவுங்க இருக்கக்கூடிய ரிலீஜியன் நார்ம்ஸாக அதை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்க வந்து ஃபஸ்ட்டே வந்து அதுக்கு எதுவுமே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லாமல் என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம், அந்த ஆடை என்ன நோக்கத்துக்காக யூஸ் பண்ணுறோன்றதை நம்ம கிளியராக குழந்தைகளுக்கு வந்து ஃபஸ்ட்டே நம்ம சொல்லி கொடுத்தோம்னா எதில் நம்ம சுதந்திரம் இருக்குது, நம்ம அறிவுக்கு, நம்ம மூளைக்கு, நம்ம பார்க்கக்கூடிய கண்ணோட்டத்திற்கு சுதந்திரமா, இல்லை நம்ம உடைகள் கலட்டுறதுனால நம்மளுக்கு சுதந்திரம் கிடைக்குதா அப்படின்றத நம்ம தெளிவாக புரிஞ்சு அதோட நோக்கத்தோடு நம்ம செயல்பட வச்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஒருவரை பார்த்த உடனே கண்ணியமாக பார்க்க வேண்டுமா, இல்லை அவங்களுக்கு வந்து ஒரு ஈர்ப்பை உருவாக்க நான் ட்ரெஸ் பண்ணுறேனான்ற ஒரு செல்ஃப் கான்ஷியஸை வந்து உருவாக்க வேண்டும். அது வந்து யாருன்னா ஃபஸ்ட்டு பெற்றோர்கள். அழகா இருக்கு, நீ உனக்கு பிடிச்சதை போடு, என்னால தான் சின்ன வயசுல போட முடியல, ஏதோ ஒரு வகையில அவங்க வீட்டில் உள்ளவங்க பெற்றோர்கள் அதற்கு முக்கியமான கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க, அதை வந்து என்கரேஜும் பண்ணியிருக்காங்க. ஆனா பின்னாடி வந்து அவங்க பண்ணும் போது இவங்க வலிக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப நம்ம எனக்கு வர கிளைண்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் கொண்டு வரும்போது நான் கேட்டிருக்கேன். அப்போ கேட்கும் போது சொன்னால், இல்லைங்க சின்ன வயசில் அவள் அழகாக இருந்துச்சு, அது மாடர்னாக இருந்தால் தானே இப்போ உள்ள இதில், எங்களுக்கு தான் அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சு, இப்போ போட்டாங்க, அப்புறம் ஏங்க இப்போ எங்கே இதாக இருக்குது, இதனாலே பல பிரச்சனை வருதுங்க, இப்போ எனக்கு பயமாக இருக்குங்க, பதட்டம், அதை கையாள முடியலன்றாங்க. அப்போ நோக்கம் என்ன, எதற்காக போடுகிறோம், உங்களோட நோக்கம் வந்து நீங்கள் கண்ணியமாக ரெப்ரசென்ட் பண்ணணும்னா பேரண்ட்டுக்கு தெரியல அப்படிங்கிறீங்க. யாருக்கு பேரண்ட்டுக்கு இது இப்படியான தேவைகளோட இருந்தா பாதுகாப்புங்கிற ஒரு பக்கமும், விருப்பங்கிற ஒரு பக்கமும், இந்த ரெண்டையும் கன்ஃபியூஸ் அங்க பண்ணிக்கிறாங்க. சுதந்திரம் ஆடையில வந்து விருப்பம் வேற, சுதந்திரம் வேற. அது என்ன பர்பஸ்க்காக போடுறோன்றது நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ரீடம் கொடுத்துட்டீங்க. கொடுத்துட்ட பிறகு அதை அவங்க வந்து அந்த சொசைட்டிக்கு ஏத்த மாதிரி அவங்க இவங்களுக்கு தவறான ஒரு மெசேஜை கன்வே பண்றனால அவங்க நினைச்சுக்கிட்டாங்க நம்மளுக்கு விரும்பியவாறு எப்படி வேணா போடலாம், எதற்காக போடுறோன்றது அதை ஃபர்ஸ்டே நம்ம நோக்கத்தோடு சொல்லி கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்குன்னே கல்ச்சர் வரும். அப்பதான் எனக்கு உதாரணமாக ஒரு தோழி அழகாக ஒரு உதாரணம் சொன்னாங்க. ஏமா உங்க அப்பாவுக்கு வசதி இருக்குமா, எனக்கும் வசதி இருக்குமா, எனக்கு வந்து என்னால் ஒரு 2-3 மீட்டரில் துணி வாங்கி தர முடியும், நாங்கள் ஒன்றும் அவ்வளோக்கு ஒன்றும் எங்களுக்கு ஒன்றும் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, அதனால இதில் நீ மிச்சம் பிடிக்காத அப்படின்னே சொன்னாங்க உதாரணமாக. நல்ல ஒரு கருத்து. இதே போல பண்டிகைகளுடைய சூழல்கள் இன்னைக்கு இது வந்து அவங்க பிசினஸாக பாக்குறாங்களா, அல்லது வந்து பல கான்வெண்டுகளை நம்ம பார்க்கணும். பாத்தீங்கன்னா குழந்தை ஒரு 10 வயசு 12 வயசு பிள்ளைங்க, சில குழந்தை கொஞ்சம் உடல் குண்டா இருப்பாங்க, அவர்கள் அணியக்கூடிய ஆடையை பார்த்தீங்கன்னு சொன்னா ஸ்கர்ட் போட்டு அனுப்பக்கூடிய ஒரு சூழல். அது போறது பலருக்கு அது உறுத்தலாக விஷயமாக இருந்தாலும் சிலர் அதுக்கான ஒரு இம்பாக்ட் ஒரு விஷயம். ஒரு இன்னைக்கு ஒரு போன் பார்க்குறோம், போன்ல என்னென்ன விஷயங்கள் இருக்குதோ அத்தனை விஷயங்களும் வந்துடுச்சு, மண்டையில ஏற்றிருக்கிறான், ஒயின் ஷாப் போறோம், குடிக்கிறான், ரெண்டும் கம்பைன் ஆயிடுச்சு. இப்போ கடந்து போறோம், கடந்து போகும்போது அவன் கண்ணில் ஒரு விஷயம் படுது. எந்த மாதிரி படுது, இன்னும் அந்த குழந்தைக்கு யார் பார்த்துட்டு போனாலும் அதுக்கு தோணாது, அது வேற, மென்டலே வேற. ஆனா இவனுக்கு தோணக்கூடிய ஒரு விஷயம், அந்த குழந்தையுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இந்த நபர் இருக்கிறானா அல்லது அந்த உடை இருக்குதா, இதான் கேள்வி. இது அவரோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்கக்கூடிய விஷயம். இதை வந்து யாரு பண்ணணும்ன்றது விபத்து நடந்த பிறகு இது காரணம் அவன் பார்வை சரியில்லை, அவன் சரியில்லை,
ஆனா விபத்து நடந்த பிறகு அந்த குடும்பம் படக்கூடிய அவஸ்தை உண்மையிலே கண்ணுக்கு முன்னாடி அத நான் கிரைம் ரிப்போர்ட்டரா இருந்து பல இந்த மாதிரி ரேப் கேஸ்களை பார்த்துருக்கேன், கூட இருந்து பார்த்துருக்கேன். சார் நீங்க நியூஸ் போடாதீங்க சார், கெஞ்சிருக்கிறாங்க, காலை பிடிச்சி கெஞ்சிருக்கிறாங்க, இந்த நியூஸ் ரிப்போர்ட்டர். ஏன் காரணம்னா இது அப்புறம் விசாரிச்சு பார்த்தா 12 வயசு அவனுக்கு வந்து 19 வயசு பையன். இந்த 2 நடந்திருக்கு. இப்ப இதை தவிர்க்கிறது எங்க இருந்து, இந்த தவிர்க்கிறதுக்கான மூலம் எங்க இருக்கு, அதை எப்படி தவிர்த்துக்கிறது? நீங்க காரணம் இது வந்து ஒரு பெரிய ஆழமான ஒரு கொஸ்டின், பெரிய 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 ஆழமான ஒரு கருத்துக்கள் கொண்டது இங்க ஒரு விஷயம். இதுல வந்துட்டு நிறைய மிக்ஸ்டு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஒரு இண்டிவிஜுவலை பார்த்தீங்கன்னா இவனுடைய இயலாமை காரணம் நடக்காத வரைக்கும் அந்த இடத்துல நான் சேஃப். நான் என்ன ஆடை வேணா போட்டு போகலாம், எனக்கு நடக்காத வரைக்கும் நான் சேஃப். என் குழந்தைக்கு நடக்காத வரைக்கும் நான் தைரியமா பேசலாம், நீ கரெக்டாரு நான் கரெக்டாருன்னு அட்வைஸ். இந்த மாதிரி சூழல்ல யாருக்கும் விதிவிலக்கு கிடையாது. இதுதான் மெயின். இதுதான் தேவை. இதுதான் ஒரு பேரண்டா தன்னுடைய குழந்தைய பாதுகாக்கிறது. இந்த மாதிரி நீங்க திரைப்படத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், திரும்பி பார்க்க முடியாத ஒரு கிட்டத்தட்ட 38 சீன்ஸ் கொண்ட ஒரு திரைப்படம் ஆக்கினா அதுல 18-19 சீன்கள் இதே மாதிரியான ஒரு சூழல் தான். இதுல வந்து நம்மளுடைய பங்களிப்பு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, குரூப்பா சில விஷயங்கள் தனிமையில போக விடாமல் இருக்கிறது. இஸ்லாமே சொல்லுது, நீங்க தனிமையில இருக்கும்போது உங்களோட ஷைத்தான் இருக்கிறான். முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒரு செக்யூர்ட் என்விரான்மெண்ட்டை உருவாக்கணும். ஏதாச்சும் ஒரு இம்பேக்ட் வரும்போது உடனடியாக உதவிக்கு அழைக்கக்கூடிய ஒரு சூழலை வந்து உருவாக்கக்கூடிய ஒரு கட்டமைப்புல நம்ம இருக்கிறோம். அப்ப இந்த குழந்தைகளுக்குலாம் இப்ப நிறைய பெற்றோர்களுக்கு ஒரு பதட்டம், ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கிறது. ஏன் பிள்ளைங்க இங்க வளர்றதுக்கான ஒரு சுமூகமான இடமாக இல்ல, ஒரு சேஃப் பிளேஸ் டு லிவ்னு இல்லைன்றாங்க. ஆனா இவங்க பயத்தோட நின்றுட்டு அவங்கள வந்து தற்காக்கிற பேர்ல ஓவர் ப்ரொடெக்ஷன் பண்றாங்க, இல்லைன்னா ஓவர் அவங்களுக்கான தேவைகளை கொடுக்குறாங்களே ஒழிச்சு அந்த குழந்தையை கையாளக்கூடிய விஷயங்களை கற்றுக் கொடுப்பதில்லை. அதனால நாங்க என்ன சொல்லுவோம்னா அறிவுரை, நீங்க இருக்கு பயமளிக்கக்கூடிய விஷயமாகத்தான் இருக்கு. ஒரு விஷயங்கள் கதைகள் கேட்கும் போதும் ஒவ்வொரு இஷ்யூ வந்து கல்கத்தா இஷ்யூவா இருக்கட்டும், எந்த இஷ்யூ வரும்போதும் அது ஒரு பயத்தை அச்சத்தை கொடுக்குது. அந்த அச்சத்தோடு மட்டும் இல்லாமல் நம்ம குழந்தைகளை எவ்வாறு தயார்படுத்தணும், எவ்வாறு நம்ம அந்த சோசியல் மீடியாக்குள்ளேயோ எப்படி கையாளணும்னு சொல்லிட்டு அதை பழக்க விட்டோம். புறச்சூழல்களை பற்றி கையாண்டப்படும்போது இவங்களுக்கு பழையது மட்டும் தான் மைண்ட்ல இருக்கும். ஆனா இப்ப ரொம்ப கிளவரா இருக்கலாம். குழந்தைகள்லாம் நீங்க சாதாரணமா கடந்துட்டு போக முடியாது. சில கேள்விகளுக்கு பதிலே நமக்கு தெரியல. என் குழந்தையோட உதாரணமாக பாத்தீங்கன்னா ஒரு இஷ்யூக்கு பதில் சொல்றாங்க. ஒரு கான்ஃப்ளிக்ட் வருதுன்னா இப்ப நீங்க பண்ற இந்த இடத்துல நீங்க அந்த கருத்தை பதிய வைக்கிறனால தான் அங்க உங்களுக்கு ஒரு கான்ஃப்ளிக்ட் வருது. இதையே நீங்க தனியா கூப்பிட்டு, நான் ஒரு முறை என்ன பண்ணேன், அவளை ஹாலில் கூப்பிட்டு வச்சு கண்டிச்சேன். அப்போ சொல்கிறா, நீங்கள் ஹாலில் கூப்பிட்டு வச்சு கண்டிச்சிங்க, அந்த இடத்துல எனக்கு வந்து அங்கே பதிலும் கிடையாது, நீங்கள் கண்டிச்ச விதமும் தப்பு. அதுவே நீங்கள் தனியாக கூப்பிட்டு வச்சு பேசியிருந்தீங்கன்னா அந்த இடத்துல நான் அதை வந்து அப்பயே கூட ரியாக்ட் பண்ணலன்னா கூட நான் யோசிச்சு அதை இப்படி கையாள வேணான்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன். அவள் அப்புறமேல் பொறுமையாக எனக்கு சொல்லும் போது அது கூட எனக்கு வந்து உள்ள கிளிக் ஆகுது. ஆமாம், அவள் சொல்கிறது கரெக்ட், எனக்கு வந்து அங்கே விஷயம் சாதிக்கணும். சுய கௌரவம் மேலான மேலீடு அதிகமாக இந்த கால குழந்தை இருக்குது. அதனாலதான் என் உரிமைங்கிற பேச்சே வருது. இங்க இருந்து அங்க அதை ஆரம்பிக்குது. நான் யார் உரிமை, நான் என்ன தெரியும், நான் பார்க்க தெரியாதா, எல்லாத்தையும் டிஸ்டர்ப் பண்றீங்களே அப்படிங்கிற ஒரு போர்ஷன்ல வருது. சார் நல்ல அருமையான ஒரு பதில நீங்க சொன்னீங்க சார். இப்போ உங்கள்கிட்ட ஒரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயம். இப்போ எனக்கு இதனுடைய தொடர்ச்சி தான் நீச்சு தான் கள்ளக்காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம். கள்ள உறவு, கள்ளக்காதல், அதுக்கு அனுமதி கொடுத்து வச்சிருக்காங்க கோர்ட். எப்படி சூசைட் பண்ணிக்காத வரை குற்றம் இல்லையா? யார் சூசைடு, அவனுடைய கணவனோ அல்லது மனைவியோ சூசைட் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கலாம், அது வரைக்கும் அவனுக்கு குற்றம் இல்லையா? சூசைட் பண்ணிட்டாங்கன்னா தண்டனை எப்படி குற்றம்? இப்போ இப்படி பண்ணி என்ன ஆச்சுன்னா இன்னைக்கு எண்ணிக்கைகள், நீங்க நல்லா படிச்சு கஷ்டப்பட்டு வெளிநாட்டுல சம்பாதிச்சு இன்னைக்கு வந்து ஊர்ல வந்து பணத்தை அனுப்பிச்சு வச்சு பார்த்தா கொண்டாடிங்கன்னா கிட்டேங்கண்ணா அப்படி ஒரு பேர் சூழல். எங்க அலுவலகத்துல சூழல், அலுவலகத்துல போறாங்க, பணி செய்யறாங்க. இன்னைக்கு வந்து எங்களுக்கு ஈக்குவல் வேணும்னு சொல்லி போறாங்க பதவிக்கான விஷயங்கள்ல இது. அப்புறம் பணியிடங்கள்ல உள்ள மேலதிகாரியோட சூழல்ல உண்டாங்க, அதே போல சக வீடுகள்ல உண்டாங்க, தனிமையில உண்டாங்க. இப்படி பல புற காரணங்கள் சொல்லப்பட்டாலும் இந்த இது இன்னைக்கு வந்து நாளுக்கு நாள் கிட்டத்தட்ட சர்வேல பார்க்கும்போது 35% அதிகரிச்சு. இது ரொம்ப பெரிய கடைசியில
தப்பிக்கிறதுக்கு இப்ப நீங்க ஈஸியா நீதிமன்றத்து மேல தூக்கி போடக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்னைக்கு வந்து இது மாதிரி எண்ணோட்டம் உள்ளவங்களுக்கு உருவாகும். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது இது வந்து கட்டுப்படுத்துறதுக்கு மீண்டும் நீதிமன்றங்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டுமா, அல்லது சுத்தி இருக்கக்கூடிய புறச்சூழல்களிலேயே தனி மனித ஒழுக்கத்திலேயே அதோட நிறுத்திக் கொள்ள வேண்டிய விஷயமா, அல்லது நாம வந்து இதுக்கான தனி விவாதங்கள் தேவையா? தலைப்பிலே வந்து ஒழுக்கமே சுதந்திரம் வச்சிருக்கிறேன். ஒழுக்க கேடு அப்ப அடிமைத்தனம் தானே. கண்டிப்பா ஒழுக்கமே சுதந்திரம். ஒழுக்கம் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க சுதந்திரமானவர்கள், அனைத்திலுமே சுதந்திரமானவர்கள். ஒழுக்க கேடு யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க எல்லாத்துக்கும் அடிமையானவர். அதான் இங்க தலைப்பு. சரியா சார் வந்து தெளிவா சொன்னாரு. வந்து எப்படி வந்து குற்றங்கள் வந்து சின்ன குற்றம் ஒரு தனி குற்றம் வந்து குற்றமாக பார்க்கப்படுது, அதே ஒரு கூட்டமா சேர்ந்து ஒரு குற்றத்தை பண்ணா அது கலவரமா பார்க்கப்படுது. அது வந்து கலவரம் நடந்து விட்டது அப்படின்னு சொல்லி மொத்தமா விடுதலை பண்ணிட்டு போயிடுறாங்க. இப்ப ஒரு தனி மனிதன் செய்யும் போது அது குற்றமாக பார்க்கப்படுது, அதே ஒரு கூட்டமாக செய்யும் போது அது வந்து குற்றம் பெருகி விட்டா அது வந்து வேற மாதிரி பார்க்கப்படுகிறது. அதே வந்து ரெகுலரா நடந்தா அது வந்து ஜெனரலைஸ் பண்ணி அதுக்கு ஒரு சட்டத்தை ஏற்றி அதுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய சூழல் இன்னைக்கு நிலவுது. அப்ப அதுதான் இங்க நீங்க சொல்ற மாதிரி இந்த ஒவ்வொரு பிரச்சனைகளுக்குமே காரணமாக நம்ம எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டே போறோம். நீங்க வந்து முதல்ல இது தப்புன்றீங்க, அதுக்கப்புறம் பரவாயில்ல ரெடியா அக்செப்ட் பண்ணிக்கலாம்ன்றீங்க, அதுக்கப்புறம் ஓகே இதை ஏத்துக்கலாம் அப்படின்ற மனநிலைக்கு நம்ம வந்துடுறோம். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா சூழலுக்கு அடிமையாக நம்ம மாறிக்கணும். அப்ப ஒரு சூழல் வந்து அது ஒழுக்கத்தை மீறிய சூழல் நியாயம் இல்லைங்களா? அன்புடத்தான நியாயம் இல்ல, அதுக்கான விவாதத்துக்கு போறது இல்ல. அது வந்து எதுவுமே கண்ட்ரோல் பண்ணாதது கேன்சரா தானே மாறும். நீங்க வந்து உங்க உடம்புல ஒரு சின்ன ஒரு இன்ஃப்ளமேஷன் இருக்கு. அப்ப அந்த இன்ஃப்ளமேஷனை நீங்க கண்டறிந்து அது ஒழுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்து அதுக்கான உணவு எடுத்தீங்கன்னா அந்த இன்ஃப்ளமேஷனோட போயிடும், அந்த பிரச்சனை அன்னைக்கோட போயிடும். அது இன்ஃப்ளமேஷன் நீங்க வளர விட்டு போகும்போது ஸ்டேஜ் 1 கேன்சர், ஸ்டேஜ் 2 கேன்சர், ஸ்டேஜ் 4 கேன்சர் ஆகி கடைசியில மனிதனை அப்படியே மொத்தமா காலி பண்ணிடுது. அப்ப அது மாதிரிதான் இதுவும். நீங்க எதுவுமே வந்து குற்ற செயல்களை வந்து நம்ம ஜெனரலைஸ் பண்ணி ஸ்டீரியோ டைப்பிங் பண்ணி அதை வந்து நம்ம ஏற்றுக்கொண்டு அதுக்கு சட்டத்தை மாத்தி அதுக்கு ஏற்ப சட்டத்தை வளைத்து நம்ம போனோம்னா கண்டிப்பா வந்து அது அப்ப பிரச்சனையை வந்து ஒழுக்க கேட வந்து அந்த இடத்துல நீங்க களையணும். குற்றங்கள் அங்கேயே களையப்பட வேண்டும். அப்ப அதுதான் அங்க முக்கியம். இப்ப எதனுடைய ரீசன் என்ன? நீங்க முதல்ல லெஸ்பியனை பத்தி சார் தெளிவா சொன்னாரு. இது வந்து அதாவது காட்டு மிராண்டித்தனத்துல இருந்துதான் இன்னைக்கு நம்ம ஒரு ஒழுக்கமான சமுதாயத்திற்கு ஒரு மேம்பட்ட ஹியூமானிட்டிக்கு வந்திருக்கோம். திரும்பவும் காட்டு மிராண்டித்தனத்துக்கு தான் போகணும் அப்படின்னா அப்ப அந்த காட்டு மிராண்டித்தனம் வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம் என்ற நிலையில இருந்து அந்த மனித சமுதாயம் பண்பட்டு தன்னை மேம்படுத்தி அறிவியலால் மேம்படுத்தி அந்த சூழலால் மேம்படுத்தி ஒரு லெவலுக்கு வந்து இன்னைக்கு ஒரு நாகரிக சமுதாயமாக நம்ம மாறி இருக்கோம். இப்ப திரும்பியும் அந்த நிலைக்கு நம்ம போறோம் அப்படின்னா அங்கதான் கண்ட்ரோல் வேணும், அங்கதான் அறிவை பயன்படுத்தணும், அங்கதான் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை பயன்படுத்தணும், அங்கதான் வந்து சட்டத்தை பயன்படுத்தணும், அங்கதான் வந்து தனி மனித ஒழுக்கத்தை பயன்படுத்தணும். இப்ப எல்லாத்தையும் பயன்படுத்தினாதான் ஒரு சமுதாயம் சீரமைந்த சமுதாயமாக மாற முடியும். இப்ப நீங்க டெக்னாலஜி எடுத்துட்டீங்க அப்படின்னா ஜெனட்டிக்களை பத்தி நம்ம பேசணும். இப்ப ஒரு லெஸ்பியன் தாட் எப்படி வருது, எல்ஜிபிடியினுடைய சமுதாயத்தை பத்தி சொன்னாங்க. எல்ஜிபிடியினுடைய எண்ணங்கள், இந்த கே என்ற எண்ணம் எப்படி வருது? இப்ப அவங்களுக்கு வரக்கூடிய காரணம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ப்ரீநாட்டல் டெவலப்மெண்ட், ஹார்மோன் டெவலப்மெண்ட். இப்ப குழந்தையா பிறக்கும் பொழுது இந்த ஹார்மோனல் டெவலப்மெண்ட்னால ஏறக்கூடிய மாற்றங்கள் வந்து செக்ஸுவல் ஓரியன்டேஷனை பின்னால லேட்டர் ஸ்டேஜ்ல டிசைட் பண்ணணும்னு சொல்றாங்க. அப்ப இந்த ப்ரீநேட்டல் டெவலப்மெண்ட்ல வரக்கூடிய ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்து இது வந்து ஒரு ஜீன்னால வர்றது அல்ல, இது சிங்கிள் ஜீன்னால வர்றது இல்ல. இட் இஸ் a complex play of genetic, ஹார்மோன் அண்ட் என்விரான்மெண்டல் ஃபேக்டர். அப்ப இத்தனையும் சேர்ந்துதான் வந்து ஒரு மனிதனுடைய செக்ஸுவல் உணர்வுகளை தீர்மானிக்குது. அப்ப தீர்மானிக்கும் போது நோய் எப்படி இருந்து குடி எப்படி நோயின்னு நம்ம சொல்றோமோ அதே மாதிரி இது ஒரு நோய் தான். அப்ப இந்த லெஸ்பியனா திங்க் பண்றது ஒரு நோய் தான். அப்ப எல்ஜிபிடி சமூகத்துக்கு ஏற்பட்டிருக்கிறது ஹார்மோனல் இம்பேலன்ஸா இருக்கிறது ஒரு நோய் தான். அப்ப இந்த நோயை எப்படி குணப்படுத்தணும்? சயின்டிபிக்கா குணப்படுத்துறதா, இல்ல வந்து கவுன்சிலிங்ல குணப்படுத்துறதா, இல்ல வந்து அதுக்கான என்ன தீர்வுகளை கொடுக்கறது என்பதை நம்ம பார்க்கணும். இப்ப நீங்க ஒரு டெக்னாலஜியில பாத்தீங்கன்னா ஜெனட்டிக் இன்ஜினியரிங் எங்கேயோ போயிடுச்சு. சாருக்கு தெரியும் ஜெனட்டிக்கல் டெக்னாலஜி இன்னைக்கு வந்து ஜீன் ஜெனட்டிக், அப்ப ஜீன் ஸ்பிளைசிங்,
அப்ப ஜீனை வந்து கட் பண்ணி எடுக்கலாம். Cas19 ஒரு புரோட்டீன் இருக்கு. இந்த புரோட்டீன் என்ன பண்ணும், மரபணுல இருக்கக்கூடிய கோளாறான மரபணுக்களை எல்லாம் கட் பண்ணி தூக்கிட்டு RNA-வை தூக்கிட்டு நல்ல மரபணுக்களை ஹியூமன் ஜீனோம்ல இருந்து எடுத்து அதுல மாட்டிட்டீங்க அப்படின்னா அந்த பிரச்சனை சரியாயிடும். மரபணுவால் ஏற்படக்கூடிய நோய்களை தீர்க்கக்கூடிய டெக்னாலஜி இன்னைக்கு வந்துருச்சு. அதை வச்சு நீங்க வந்து ப்ரீநேட்டல் இதை வந்து டிட்டர்மைன் பண்ண முடியுமானா முடியும். ஆனா அதை செய்தால எத்திக்கலா ப்ராப்ளம் வரும். அது பண்ணக்கூடாதுன்னு சயின்டிபிக் கம்யூனிட்டி சொல்றாங்க. அதை செய்ய ப்ரீநேட்டல் லெவல்லே நீங்க செக்ஸுவல் ஓரியன்டேட் தீர்மானிக்க நீங்க யாரு? இட் இஸ் நாட் எத்திக்கல், இட் இஸ் நாட் சயின்டிபிக்கலி. வேற விளைவுகளை கொண்டு வரும். அப்ப ஒரு ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய லெஸ்பியன் தாட்டு, ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய அந்த ஹார்மோனல் சேஞ்சஸை வந்து நீங்க வந்து பல்வேறு ஃபேக்டர்னால வருது. இது வந்து சயின்டிபிக்கலா பாசிபிளா இருந்தாலும் அதை செய்யணுமா செய்யக்கூடாதுன்றது எத்திக்கல் கொஸ்டின். அப்ப இதெல்லாம் தீர்மானிக்க வேண்டியது இருக்கு. அப்ப ஒரு மனிதனது செயல், ஒரு மனிதனது உணர்வு, ஒரு மனிதனது செயல் வந்து ஒழுக்கத்துக்கு போதா ஒழுக்க கேடா போதா? அப்ப இதுக்கு வந்து இதனாலதான் வந்து ஒரு 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 கண்ட்ரி வந்து ஒரு சட்டத்தால் ஆளப்படுகிறது. ஒரு ஒரு வரமுறையை உருவாக்குறோம். இந்த வரன்முறையோட வாழணும், இந்த வரன்முறையோட குடும்ப அமைப்பு இருக்கணும், இந்த வரன்முறை உறவுகள் அமைப்புகள் இருக்கணும், இந்த வரன்முறையோட வந்து நம்ம வாழணும்ன்றத கொண்டு வரோம். அப்ப அதையும் மீறி எல்லாத்தையும் நம்ம ஏத்துக்கிட்டே போனோம் அப்படின்னு சொன்னோம்னா அங்க வந்து இது வந்து கேன்சர் லெவலுக்கு கொண்டு போய் சேர்த்தோம். ஒரு சமுதாயத்திலேயே ஒரு தனி மனிதனுக்கு ஒரு கேன்சர் வந்துச்சு அப்படின்னா பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்ப சமுதாயத்துக்கே ஒரு கேன்சர் வந்துச்சுன்னா அந்த சமுதாயமே அழிஞ்சு போயிருவோம் இல்லையா? அப்ப இது எல்லாத்தையும் வரக்கூடிய அத்தனை ஃபேக்டரையுமே நம்ம கடந்து அத்தனை ஃபேக்டரையுமே ஆராய்ச்சி செய்துதான் இது ஒரு காம்ப்ளெக்ஸ் இன்டர்பிளே ஆஃப் மல்டிபிள் ஃபேக்டர்ஸ். அப்ப இத்தனை ஃபேக்டர்ஸையும் சரி பண்ணுவதற்கு இது வந்து ஒரு குடும்பம் உழைக்கணும், ஒரு சமுதாயம் உழைக்கணும், ஒரு கவர்மெண்ட் ஒர்க் பண்ணணும், ஒரு சயின்டிபிக் கம்யூனிட்டி, டாக்டர்ஸ் கம்யூனிட்டி எல்லாரும் சேர்ந்துதான் இதை வந்து நம்ம மாற்றணும். அதுக்குதான் பள்ளியில நல்ல 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 போதனைகளை நம்ம சொல்லிக் கொடுக்கணும், வீட்டுல அப்பா அம்மா நல்லா சொல்லிக் கொடுக்கணும். அப்ப எல்லாமே இதுக்கு வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபேக்டரா இருக்கு. நீங்க வேற ஒரு சின்ன விஷயத்த என்னுடைய லைஃப்ல நான் சொல்றேன். எங்க கிராமத்துல வந்து எங்க அப்பா போலீஸ், எங்க அம்மா சாதாரண, ரெண்டு பேருமே படிக்காதவங்க சின்ன பிள்ளையில. ஆனா வந்து அவங்க வந்து நல்லா வரணும், பையன் நல்லா படிச்சு வரணும்னு இருக்காங்க. ஆனா எங்க கிராமத்துல நான் வந்து வீட்டுல படிச்சுட்டு இருப்பேன். என் பக்கத்துல வந்து எங்க மாமா 2 பேர் இருக்காங்க. கஞ்சி அடிப்பாங்க. அது கஞ்சானா எப்படி, அது ஒரு சின்ன ஒரு பணல் மாதிரி மண்ணில பண்ணி அது ரவுண்டு இது மாதிரி இருக்கும். அதை பண்றதே அழகா இருக்கும். அதை பண்ணி வச்சு அதுக்குள்ள கஞ்சா போட்டு அதை வச்சு நல்லா வச்சு உரிவாங்க. பக்கத்துல வந்து உட்காந்து படிப்பாங்க. நான் வந்து பக்கத்துல தண்ணியை போட்டு வந்து உட்காருவான். அங்க சீட் விளையாண்டுட்டு இருப்பாங்க. போலீஸ் வந்து பிடிக்கும். அப்ப அதெல்லாம் போய் நான் போலீஸ்ல போய் அவங்கள மீட் எடுத்து இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் வந்து அப்ப காம்ப்ளெக்ஸ் சுச்சுவேஷன் இருக்கு. சொசைட்டில வந்து அழுக்கு இருக்கு, சொசைட்டில வந்து குற்றங்கள் இருக்கு, எல்லாம் நடக்குது. இதை பார்த்து வளரக்கூடிய பையனாக நான் இருந்தேன். ஆனா எனக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் இருந்துச்சு. என்ன இன்ஸ்பிரேஷன்? எம்ஜிஆர் படம் தான் இன்ஸ்பிரேஷன். எம்ஜிஆருடைய பாட்டு நீங்க எனக்கு இன்ஸ்பிரேஷன். இத்தனை குடி போதை அத்தனைக்கு மத்தியில தான் நான் படிச்சு வந்தேன். ஆனா எனக்கு இன்ஸ்பிரேஷன் அப்பா அம்மா சொன்னா கூட எத்தனை பேர் அப்பா அம்மா பேச ஒழுங்கா கட்டிட்டு இருக்கோம், எத்தனை பேர் அப்பா அம்மாவோட நம்ம கனெக்ட் ஆகிட்டு இருக்கோம் இல்ல. அப்ப என்ன ஆகுது, அப்ப இந்த ஒரு பாட்டு என்னை வந்து டச் பண்ணுது. என்ன பாட்டு? ஓகே, அதாவது ஆமா, ஒளிவிளக்குன்ற ஒரு படத்துல ஒரு பாட்டு இருக்கு. தைரியமாக சொல் நீ மனிதன் தானா. கரெக்ட். தைரியமாக சொல் நீ மனிதன் தானா, நீயே ஒரு மிருகம், நல்ல மதுவில் விழும் நேரம் நீ ஒரு மிருகம். ஓகே, மானை போல் மானம் என்றாய், நடையில் மலையானே நீயே என்றாய், வேங்கை போல் வீரம் என்றாய், அறிவால் உயர்வாக சொல்லிக் கொண்டாய், ஆனால் மதுவில் நீயும் விலங்கிலும் கீழாய் நின்றாய் அப்படின்னு ஒரு பாட்டு. அந்த பாடலாம் பாக்குறதோட வரியா பார்க்கும்போது பெருசா தெரியுது. அப்ப நீ விலங்கு விட கீழா நீ போயிட்ட. அப்ப அந்த பாட்டு எனக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்தது. அப்ப என்னை சுத்தி குடித்தவர்கள் இருந்தா கூட நான் குடிக்க கூடாது என்ற லட்சியத்தை நான் மனசுல வச்சுக்கிட்டேன். அப்ப என்ன ப்ராப்ளம்னா, ஒரு குடும்பத்துல ஒரு குழந்தைய வளர்க்கக்கூடிய விதத்துல பெற்றோரோட கடமை என்னன்னு பாக்குறீங்கன்னா, ஒரு குழந்தைக்கு நீங்க வந்து ஒரு உயர்வான லட்சியத்தை சொல்லிட்டீங்கன்னா அவனை யாராலும் அடிமைப்படுத்த முடியாது. அது மதுவாலும் அடிமைப்படுத்த முடியாது, சினிமாவால் அடிமைப்படுத்த முடியாது, வேற இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, ஃப்ரெண்ட்ஸு எதுவுமே அடிமைப்படுத்த முடியாது. அந்த லட்சியத்தை விதைக்க தவறினால் மட்டுமே
அவன் வந்து பல்வேறு சூழலுக்கு அடிமையாக மாறிவிடுகிறான். இதுதான் இந்த தீர்வாகத்தினுடைய முக்கியமான கட்டத்துல நீங்க இவங்க 3 பேர் அழகா சொன்னாங்க. சார் வந்து சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணாரு, மேடம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இது எல்லாமே வந்து எங்க எங்க வருது? அப்ப ஒரு பெற்றோர்கள் ஒருத்தருக்கு வந்து ஒரு நேரத்துல உணர்ந்தார், நான் வந்து வாழ்க்கையில எங்கேயோ போயிட்டு இருக்கேன், நான் வந்து சேஞ்ச் ஆகணும்ன்ற உணர்வு அவருக்கு இல்லை ஏற்பட்டது. ஒரு இடத்துல பெற்றோர்கள் வந்து அவங்கள வந்து வழிநடத்தி அவங்க பெற்றோருடைய அன்புக்கு கட்டுப்பட்டு உள்ள போய் அவங்க ரீஹாபிலிட்டேஷன் சென்டருக்கு போயிருக்காங்க. இப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து என்ன காரணம்? அந்த குடும்பத்தினுடைய உறவு முறை அவங்கள வந்து மீட்டு கொண்டு வந்திருக்கு. ஆனா மீட்டெடுக்க முடியாத அளவுக்கு எத்தனையோ பேர் போயிருக்காங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்துல ஒரு நம்ம அட்வொகேட் சொன்னதுபடி பாத்தீங்கன்னா ஒரு விட்னஸ் ப்ரொடக்ஷனே கிடையாது. அப்ப எப்படி வந்து குற்றம் நடக்குது அப்படின்னா நீங்க வந்து எப்படி வந்து ஒரு பொதுமக்கள் வந்து அரசுக்கு தெரிவிப்பாங்க? அப்ப இன்னைக்கு போலீஸும் நீதித்துறையும் அனைத்துமே வந்து இந்த குற்றங்களுக்கு நடைபெறுவதற்கு காரணமாக அமைந்து விடுகிறது. அப்ப இந்த சமுதாயத்துல தனி மனித ஒழுக்கம் என்பது மிகவும் முக்கியம். அந்த தனி மனித ஒழுக்கத்தை உருவாக்குவதில் குடும்பமும் பள்ளிக்கூடமும் மிக பெரிய ரோல் பிளே பண்ணுது. அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய அன்னைக்கு எம்ஜிஆர் படம் பார்த்தேன், நான் வந்து என்னை வந்து சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மத்தியில தான் நான் வாழ்ந்தேன், நான் படிச்சேன், நான் வளர்ந்தேன். ஆனா என்னை பாதிக்கல. காரணம் எனக்குள்ள ஒரு லட்சியம் இருந்தது, எனக்குள்ள ஒரு இன்ஸ்பிரேஷன் அவர் கொடுத்தாரு. அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய படத்தை நீங்க போய் பாத்தீங்க அப்படின்னா போதை பொருள் அடிக்கிறவன் தான் இன்னைக்கு கதாநாயகன், ரவுடி பையன் தான் வந்து இன்னைக்கு கதாநாயகன், அவனை தான் அந்த பிள்ளைங்க லவ் பண்ற மாதிரி சீன் உருவாச்சு. அப்ப எப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை நம்ம கொண்டாந்து விடுறோம்னு பாருங்க. அப்ப இதெல்லாம் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு பொறுப்பு உணர்வு இருக்கு. சீரியலை போட்டு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் சீரியலை பாக்குறாங்க. சீரியல்ல இந்த கள்ள உறவு நீங்க சொன்னீங்களே, இந்த கள்ள உறவு தான் நீங்க கேள்வியா கேட்டீங்க. கள்ள உறவை வச்சுதான் சீரியலே போடுறோம். அப்ப நீங்க என்ன அர்த்தம்? அது வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து அப்ப அது செய்தால் பிரச்சனை இல்ல, அது பண்ணலாம் போல தெரியுது என்ற உணர்வுகளை இவன் வீட்டுக்குள்ள கொண்டாந்து கொடுக்குறான். அப்ப இதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு கவர்மெண்ட், இதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு சென்சார்ஷிப் சீரியலுக்கு இருக்கா? இல்ல. அப்ப என்னது? சீரியல்ல என்ன நடக்குதோ அதை மாமியார் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, மாமனார் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, மருமக பண்ணணும்னு நினைக்கிறாங்க, பொண்ணு பண்ணணும்னு நினைக்கிறாங்க, பசங்க பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்ப இது செய்தால் தவறில்லை என்ற ஒரு அசாத்தியமான ஒரு குற்றமற்ற ஒரு உணர்வுகளை நம்ம வந்து குற்றத்தையே குற்றம் இல்லை என்று நினைக்கக்கூடிய நம்ப வைக்கக்கூடிய ஒரு மூளை செலவை நடக்கிறதுக்கு காரணம் குளோபலைசேஷன் அண்ட் மார்க்கெட் எக்கானமி. அப்ப எது எடுத்தாலும் சரி இத்தனை பேரையும் நீங்க அதாவது இந்த உலகம் இரவும் பகலும் உழைத்துக் கொண்டிருக்கிறது எதற்காக தெரியுமா? உங்களை வைத்து வியாபாரம் பண்ணுவதற்காக. உங்களை வச்சு உங்ககிட்ட இருந்து என்ன நான் சம்பாதிக்கணும் என்பதற்காக. அது வந்து ஆனா என்னைக்கு நான் தனித்துவமானவன் என்று நான் உணர்ந்த அடுத்த வினாடி வரலாற்றிலே உங்களுக்காக ஒரு சரித்திரம் படைக்கப்படும். அதை உணர வைக்கிறது தான் பெற்றோர்களது கடமை, சமூகத்தினுடைய கடமை, உங்களை மாதிரி ஜமாத்தே இஸ்லாமி ஹிந்தினுடைய அமைப்பினுடைய கடமை, எத்தனை பேருடைய சேர்ந்து வரக்கூடிய இந்த நிகழ்ச்சியினுடைய கடமை அதை உணர வைக்கிறது தான். இதை தொடர்ந்து நம்ம செஞ்சு கொண்டு வர வேண்டும். கிட்டத்தட்ட எதை நம்ம சொல்றதுக்காக இந்த அரங்கத்தை ஏற்பாடு செஞ்சோமோ அந்த அரங்கத்துடைய நோக்கம் இப்போ பூர்த்தி ஆயிடுச்சு. நேரம் அதிகமானதுனால நிறைவுக்கு வந்துடலாம். ஏன்னா கிட்டத்தட்ட இத்தனை விஷயங்களை பற்றி பேசப்படுது, ஆன்லைன் விஷயங்கள், நேரம் நிறைய பேச வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. இன்னைக்கு உலகத்துல ரொம்ப மிக உலகளாவிய எல்லா விஷயத்துக்கு மேல இந்த ஆன்லைன் ஆபத்துகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் மிக மிக பீதிகள் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கு பல பேர் சொல்லிக்கிறாங்க, நட்புன்னு சொல்லிக்கிறாங்க. அதுல எல்லாம் வந்துடுது, விசாரம் வந்துடுது, கொள்ளை வந்துடுது, அதுல கொலைகள் வந்துடுது. இன்னும் சொல்ல போனா சிறு சிறு பிள்ளைங்களுடைய அந்த பாலியல் போன்ஸ் விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு வந்து பரவலாக மாறுது. இது போன்ற எல்லா விஷயங்களையும் தனி மனித ஒழுக்கம், அது போல பெற்றோர்கள் அவர்களை கண்காணிக்கிறது, அது மட்டும் இல்லாம சமூகத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை ஏதாவது கண்ணில் பட்டா உடனடியாக அதன் பக்கமாக ரியாக்ட் பண்ணக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்கள் நம்மகிட்ட பரவணும். இந்த நோக்கமே என்னன்னு சொன்னா சமூக சீரழிவுல இருந்து மக்கள் வெளியேறணும். அப்படி ஒரு தனி மனிதனும் தனக்கான அந்த சுய கௌரவத்தை உருவாக்கி கொள்ளணும். அந்த சுய கௌரவம் உருவாக்குறதுக்காக சமூகத்துல தானும் அந்த லட்சியம் திரு பொண்டா சார் சொன்னது மாதிரி தனக்குன்னு ஒரு லட்சியத்தை உருவாக்கி கொண்டு தனி மனித ஒழுக்கத்தை உருவாக்கி கொண்டு
அதுக்கான முயற்சி செய்வது ஒரு காரணமாக இருக்கும். இந்த விவாதம் கண்டிப்பாக எங்களோட மட்டும் நின்று விடாமல் ஒரு அமைப்பிலையும் சரி, ஒரு தனி மனிதனும் சரி, 2 நண்பர்கள் பேசிக்கொண்டால் இதுவும் அது கலந்து பேச வேண்டிய கட்டாயம். இல்லையானால் விட்டுவிட்டால் தொடர்ந்து தனக்கும் தன்னுடைய குடும்பத்திற்கும் தன்னுடைய உறவுகளுக்கும் இது போன்ற ஒரு ஆபத்து நிகழும். அதை தற்காத்துக் கொள்வதற்கான ஒரு விழிப்புணர்வாகவும் அதை போல இருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காகத்தான் இந்த நிகழ்வு. நண்பர்களே, விரிவான விஷயங்களை மீண்டும் ஒரு முறை நாம் பேசுவோம். பங்கேற்ற அனைத்து விருந்தினர்களுக்கும் நன்றி, வாழ்த்துக்கள்.